जय राम जय जय राम, श्री राम जय राम जय जय राम, श्री राम जय राम जय जय राम. ஸ்ரீராமருக்கும் சீதாவுக்கும் மிதிலையில் திருமணம் முடிந்து அவர்கள் அயோத்தி திரும்புகின்றனர். வரும் வழியில் பரசுராமரை சந்திக்கின்றனர். பரசுராமர் மிகவும் கோபத்துடன் வந்து, சிவதனுசை நீ முறித்து விட்டதனால் மிகப்பெரிய வீரன் என்று நினைக்க வேண்டாம், இந்த விஷ்ணு தனுசை உன்னால் கையாள முடியுமா என்று ஸ்ரீராமரிடம் கேட்கிறார். ஸ்ரீராமரும் பரசுராமரிடம் இருந்து அந்த சிவதனுசை மிகவும் லாவகமாக வாங்குகிறார். அதை கண்டவுடனேயே பரசுராமர், நீ இதை கையாளும் விதமே மிகவும் சிறப்பாக உள்ளது, நீ சிறந்த வீரன்தான் என்று ஒற்றுக்கொண்டு அவர் வனத்தை நோக்கி தவம் புரிய சென்று விடுகிறார். பிறகு அயோத்திக்கு இவர்கள் திரும்புகிறார்கள். ஸ்ரீராமரும் சீதையும் திருமணமாகி அயோத்திக்கு வரும் பொழுது அங்கு மிகுந்த உற்சாகத்துடன் மக்கள் அனைவரும் மற்றும் அனைவருமே அரண்மனையில் உள்ளவர்கள் அனைவரும் அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பளித்து மிகவும் குதூகலமாக அந்த அயோத்தி மக்கள் எல்லாம் குதூகலமாக இருக்கின்றனர். இப்பொழுது ராமாயணத்தில் ஸ்ரீராமரின் குணங்களை விஸ்வாமித்ரர் ஒரு முறை தசரதருக்கு கூறுகிறார். ராமாயணம் ஆரம்பிக்கும் பொழுது நாரதர் வால்மீகருக்கு ஸ்ரீராமரின் குணங்களை எல்லாம் கூறுகிறார். இப்பொழுது முதல் முறையாக ராமாயணத்தில் வால்மீகர் ஸ்ரீராமரின் குணங்களாக அவருடைய நற்குணங்களை குறிப்பிடுகின்றார். பல குணங்களையும் குறிப்பிடுகின்றார். நான் சிலவற்றை இங்கு நினைத்து பார்க்க விரும்புகிறேன். அவர் முதலில் ஆரம்பிக்கும் பொழுது கௌசல்யாவின் ரத்தினம் என்றே ஆரம்பிக்கின்றார். இவர் சீதையின் ரத்தினமும் கூட தான். ஆனால் முதலில் கௌசல்யாவின் ரத்தினம், உலகத்தில் இவருக்கு நிகர் இல்லாதவர் என்றும் ஸ்ரீராமரை புகழ்கிறார். சாந்தமானவர், இனிமையாக பேசுபவர், கடிந்து பேசாதவர், உபகாரத்திற்கு பதிலாக அதிக உபகாரம் செய்பவர். ஒருவர் சிறு உதவி செய்தாலும் ஐயோ அவர் அந்த உதவி செய்து விட்டாரே என்று அவருக்கு அதுக்கு பன்மடங்காக திரும்ப உதவி செய்யும் குணமுடையவர். ஞானமுடைய வல்லவர், வெறும் ஞானம் மட்டுமல்ல, வல்லவர், வீராதி வீரர், நல்லவர், பிரியம்வதா, அனைவருக்கும் பிரியமானவர் அவர், அனைவரும் அவரை விரும்புபவர்கள். வீரியவதன், வித்வான், ஜிதக்ரோதகா, கோபத்தை அடக்கி ஆண்டவர், எல்லோராலும் பூஜிக்கப்படுபவர், தர்மவான், சாஸ்திர நடைமுறைகளை கடைபிடிப்பவர், அனைத்து சாஸ்திரங்களையும் கடைபிடிப்பவர், தீய விஷயங்கள் என்று கூடாத விஷயங்கள் என்று எவற்றை கூறியிருந்தாலும் அந்த விஷயங்களை அவர் தவிர்ப்பவர், அந்த விஷயங்களை அவர் செய்வதில்லை. மிருதுவாக பேசுபவர், இனிமையாக பேசுபவர், சத்திரிய தர்மத்தை ஒரு பொழுதும் விடாதவர். எல்லா இடத்திலும் அவர் வனவாசம் பின்பு செல்லும் பொழுது கூட அவர் சத்திரிய தர்மத்தை விடாமல் கடைபிடிப்பவர். சாஸ்திரங்களையும் அது மட்டுமல்லாமல் நித்திய கடமைகளையும் அவர் வனவாசத்திலும் கடைபிடித்தார். எந்த ஒரு இதையும் விட்டுவிடவில்லை. அத்தகையவர் எல்லா நற்குணங்களையும் கொண்டவர். அது மட்டுமல்லாமல் திடமான மனம் கொண்டவர். இந்த சஞ்சலமான மனம் அவருக்கு இல்லை. இது போன்று எல்லா நல்ல குணங்களையும் கொண்ட ஸ்ரீராமர் என்று மேலும் நிறைய ஸ்ரீராமரை பற்றி கூற வேண்டுமானால் அதுவும் வால்மீகர் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீராமரை மிகவும் புகழ்ந்து அவருடைய எல்லா நற்குணங்களையும் கூறுகின்றார். இத்தகையவாறு ஸ்ரீராமரும் சீதாதேவியும் அயோத்தியில் நன்றாக 12 ஆண்டுகள் வாழ்ந்து வருகின்றனர். அதாவது திருமணம் 12 வயதில், ஸ்ரீராமரின் 12வது வயதில் திருமணம் முடிந்தது. அதன் பின்பு அயோத்திக்கு வந்த பிறகு சீதாதேவியின் வயது அப்பொழுது 6 வயது. பிறகு 12 வருடங்கள் அவர்கள் மிகவும் சந்தோஷமாக அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் பார்ப்போம். ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீராம ஜெயம்.